ஸ்டோர் வந்துருச்சு, கண்ணுக்கு தெரியுது. அங்கே போய் எல்லா ஜாமானும் வாங்குவோம், கூட எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டர் பாலும் வாங்குவோம். அந்த பால் கரண்டை வாங்கின மாதிரி இங்கே மளிகை பொருளை வந்து பேரம் பேசி வாங்கிட வேண்டியதுதான். இந்த மாத பட்ஜெட்டை இதோட முடிச்சிட வேண்டியதுதான். எல்லா பொருளும் வாங்கியாச்சுன்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இல்லைன்னா நம்ம ஜோலி முடிஞ்சு நம்ம கொண்டாடி நம்மளை திட்டியே கொண்டுருவா. சார், பொருளெலாம் வாங்கியாச்சு, எனக்கு பில்லு போடுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங். உங்களுக்கு பில் மொத்தமாக 1850 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி டோட்டல் 2000 ஜிபேவா கேஷா? புரியலையப்பா, என்ன சொல்கிற நீ? நீங்கள் வாங்க பொருளுக்கான ரேட்டோட மொத்த தொகை 1850 ப்ளஸ் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ், அது வந்து 250 ரூபா, டோட்டல் 2000 ருபீஸ். இதே நீங்கள் கேஷாக பே பண்ணுறீங்களா இல்லை ஜிபே பண்ணுறீங்களா? தம்பி, என்ன சொல்கிற? ஜிஎஸ்டியா? நான் வாங்குகிற பொருளுக்கு 1850 ரூபா தான் பில்லு. 250 எனக்கு நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? ஆமாம் சார், இதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். போச்சுடா, மளிகை கடை இல்லைன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து தப்பாக போச்சு. மளிகை கடையில் வாங்கியிருந்தால் எனக்கு 1800 ரூபா தான் பில்லு, ஆனால் உங்கள் கடைக்கு வந்து 2000 ரூபா பில்லு. சார், கேஷில் பே பண்ணுறீங்களா ஜிபேவை பே பண்ணுறீங்களா? தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் குறைச்சிக்க தம்பி, 100 ரூபா. நோ சார், குறைக்கலாம் மாட்டோம். நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வாங்கின பொருளை வச்சுட்டு போயிடுங்க. ஆஹா, என்னையா சொல்கிறீங்க? இன்னும் நீ கடை பக்கமே வரமாட்டேன்டா சாமி. இந்த தம்பி 2000 ரூபா. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங். ப்ளீஸ் கம் அகைன். ஆஹா, ஒஸ்ட்டு வீட்டில் போனால் 2 மிதி தான் கிடைக்கும். பேசாமல் மளிகை கடையில் வாங்கியிருக்கலாம். திவாமா சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டேனே. எனக்கு 2000 ரூபாயும் போச்சு. ஒரு லிட்டர் பாலுக்காக பேரம் பேசினேன். 250 ரூபா எனக்கு நட்டம். என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ மக்களே, இது வந்து தெரிஞ்சுக்கிங்க, என்னோட வாழ்க்கையில் ஒரு பாடம் உங்களுக்கெல்லாம். தயவு செஞ்சு மளிகை கடையில் வாங்க, போய் ஜிஎஸ்டி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்காதீங்க. ஏன்னா அது உங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது. மளிகை கடையில் வாங்கினா அவன் சொல்கிற ரேட் நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்துடணும். பேரம் பேசணும்னா அது சரிப்பட்டு வராது. இப்போ தான் எனக்கு புரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டபுள் ட்ரபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெனி வீடியோஸ்க்கு பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷனும் ஒவ்வொரு சொல்யூஷனும் எனக்கு மோட்டிவேஷன் அமையும். தொடர்ந்து வீடியோ பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.